நான் வந்து கிரைண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். நான் இது 2 இயர்ஸ் ஆகிடுச்சு வாங்கி. ஏதோ ப்ரொடெக்ஷன் பிளான்லாம் போட்டதுனால எனக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த பேனாசோனிக் பிராண்ட் மட்டும் தயவு செய்து யாருமே வாங்கிடாதீங்க. இந்தியாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. யூஎஸில் இருக்கவங்க தயவு செய்து வாங்காதீங்க. ஏன்னா இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி போட்டிருக்கா. நான் 1 கிலோவுக்கும் கம்மியாக தான் மாவு ஊற வச்சு அரைப்பேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா மாவுலாம் வெளியே தான் ஸ்பில் ஆகுது. நான் அடிக்கடி போய் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாத மாவு உடம்பு பெரிய சத்தமாக கேட்குதா, அதனால சரி தான் போன்னு சொல்லிட்டு ரிட்டனே பண்ணிட்டேன். அப்புறம் நேற்று போட்ட கிரேவிக்கு வந்து ரெசிபி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, நம்ம வேக வச்ச வேர்க்கடலையும், உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளி தண்ணியில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. காயும் வெந்துடும், கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இன்னைக்கு.